நாம் தமிழர் கட்சியில மாநில இளைஞர் அணி செயலாளர் உட்பட பல்வேறு பதவிகளை வகித்து வந்த சாட்டை துரைமுருகன் தற்போது அந்த கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளராக பணியாற்றி வரார். சமீப காலமாக சாட்டை துரைமுருகனுக்கும் நாம் தமிழர் சீமானுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்பட்டு வருவதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகி வருது. வருகிற சட்டமன்ற தேர்தலில் சாட்டை துரைமுருகனுக்கு வாய்ப்பு தரப்பட மாட்டாதுன்னு ஏற்கனவே ஜெம் தொலைக்காட்சி சிறப்பு செய்தி தொகுப்பை வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில நாம் தமிழர் சீமான் நேற்று வெளியிட்ட முதல் கட்ட 100 வேட்பாளர் பட்டியலில் சாட்டை துரைமுருகன் பெயர் இடம்பெறல. அதே சமயம் ஜெம் தொலைக்காட்சி குறிப்பிட்டிருந்த இடும்பாவனம் கார்த்திக் சினிமா இயக்குனர் களஞ்சியம் ஆகியோருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான பின்னணி தகவல்களை மேலும் இப்பொழுது விரிவாக பார்க்கலாம். கடந்த சில காலங்களுக்கு முன்பாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஏராளமான முக்கிய நிர்வாகிகள் அதிருப்தி காரணமாக கட்சியை விட்டு விலகி வந்தாங்க. அந்த வகையில மாநில ஒருங்கிணைப்பாளர் சிவக்குமார் ஆறுமுகம், சுற்றுச்சூழல் பாசறை செயலாளர் முகமது அலி ஜின்னா, ஐடி விங் ஒருங்கிணைப்பாளர் வினோத்குமார் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் மகேந்திரன், ஸ்ரீபெரும்புத்தூர் மாவட்ட செயலாளர் உட்பட ஏராளமான பேர் சீமான் மீது அதிருப்தி ஏற்பட்டதாக கூறி கட்சியை விட்டு விலகினாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் 2000 பேர் கட்சியை விட்டு விலகியதாக சொல்லப்பட்டது.